சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்நிதி சோமசுந்தர ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தகைமைசால் ஆன்மநேய உள்ளங்களே, தத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு வெகு தூரமான பொருளாக கருதுகிறார்கள். அப்படி அந்த தத்துவம் என்ற சொல் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீ யார் நான் யார் என்ற ஒரு சிந்தனையை கையில் எடுத்தால் உரிய முறையில முழுமையான விளக்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலைப்பில் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பிட்டது போல தத் என்றால் அது, தத்துவம் என்ற சொல்லிலே தத் என்றால் வடமொழியிலே அது ஆகிய மெய்ப்பொருளை குறிக்கும். துவம் என்றால் நாமாக என்ற பொருளிலே வரும். எனவே நான் யார் நீ யார் என்ற ஒரு சிந்தனையை கையில் எடுப்போமே என்று சொன்னால் அந்த அதுவாகிய மெய்ப்பொருளே நாமாக வந்திருக்கிறோம் என்ற விளக்கம்தான் அமையப்பெறும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த கேள்வியை நமக்கெல்லாம் முன்வைத்து விளங்க பண்ணியவர் திருவண்ணாமலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் என்பதை அறிவோம். அப்படி பகவான் ரமணர் கொடுத்த ஒரு விசாரணை தான், தத்துவ விசாரணை தான் நீ யார் நான் யார் என்பது. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆன்மீகத்தை பொறுத்த வரையிலே உலகை திருத்துவதாக எண்ணி முற்படுகின்றார்கள். இந்த உலகத்தை திருத்த முற்பட வேண்டாம், நான் யார் என்று வினா எழுப்பி நீ அறிந்து கொள் என்று சொன்னது பகவான் ரமணருடைய தனிச்சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மிக முக்கியமான, மிகவும் ஆழமான ஒரு சிந்தனைக்குரிய தலைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் வேதங்களும் கூட தத்துவமசி என்றுதான் சொல்லுகிறது, அது நீயானா என்றுதான் சொல்லுகிறது. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆனாய். ஏன் இந்த வார்த்தையை சிந்திக்க முடிகிறது, தேவைப்படுகிறது என்று சொன்னால் திருக்குறள் மிக அழகாக சொல்லுகிறது. பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று வள்ளுவரும் குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே பொருள் மெய்ப்பொருள் என்று பிரித்து பேசுகிறார்கள். அறியப்பட வேண்டிய ஒரே பொருள், நாம் இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பொருளை தேடிய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தேடுதலிலே பயனில்லை. பொருள் அல்லவற்றை தேடி நிற்கின்றீர்கள். பொருளாகிய அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று விளங்க உரைத்தது. அதுதான் தனிச்சிறப்பு. வள்ளுவம் அதனை அழுத்தம் திருத்தமாக பேசுகிறது. பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருள் என்று சொல்லுகிறார்.
மருள் என்றால் விளங்காத நிலை என்று பொருள். அப்படி ஒரு விளக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்குமே ஒரு நேரங்கள்ல இந்த கேள்வி வந்திருக்கும். நான் ஏன் பிறந்தேன், என்ன ஆக போறேன், இந்த உலகத்திற்கும் எனக்கும் முழுமுதல் காரணம் என்ன, முழு முதல் காரணம் என்ன? இந்த சிந்தனை எழாமல் இருக்க முடியாது. அதாவது நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன, இத்தகைய வினாக்களை எழுப்பி திரும்பி உனக்குள்ளே பார்க்க சொன்னதுதான் தத்துவத்தினுடைய தனிச்சிறப்பு. அந்த வகையிலே வேதங்கள் தொடங்கி வாழ்ந்த அத்தனை பெரியோர்களும் சான்றோர்களும் ஆண்டோர்களும் மகான்களும் இந்த ஒரு தெளிவையே வலியுறுத்தி இருக்கிறார்கள். உதாரணம், அழைக்கிறார். ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களே வாருங்கள், உன்னையே நீ அறிவாய் என்று அழைத்தார். ஏன் மகான்கள் எல்லாம் யார் என்று பார், நான் யார் என்று வினா எழுப்பு என்று சொன்னார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்பது நம்மால் உணரப்படுகிறது. நான் இல்லை என்று ஒருவரும் சொல்லிவிடப் போவது. ஆனா நான் இவ்வாறு இந்த பிறவி என்ன கோபனத்திற்காக, என்ன காரணத்திற்காக பிறவி எடுத்தோம் என்று சொன்னால், கனெக்ட் ஆகி கேக்குதா? கேமரா ஆன் பண்ணுங்க. ஐயா கேக்குதா? தம்பி ஏதோ பண்ணிட்டா போல. ஆமா 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 கனெக்ட். இப்ப முதல்ல இருந்து தொடங்கணுமா, இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? பண்ணிக்கோங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரி. அந்த வகையில சாக்ரட்டிஸ் தொடங்கி அத்துணை முன்னோர்களும் நமக்காக சிந்திக்க சொன்ன ஒரு சிந்தனை தான் நீ யார் நான் யார் என்று பார்க்கின்ற ஒரு சிந்தனை. இது இயல்பாகவே பலருக்கும் தோன்றும் மனதிலே. நான் ஏன் பிறந்தேன் என்பது ஏன் வரும் என்று சொன்னால், உலகாயுத துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற போது, இதனிலிருந்து விடுதலை வேண்டும் என்று நினைக்கிற போது, யாரோ இதற்கு மூல காரணம் என்று கோபம் எங்கே திரும்பும் என்று சொன்னால் அந்த மூல காரணத்தை நோக்கி திரும்பும். அப்பத்தான் நான் யார் என்ற விசாரணை, நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்ற ஒரு விசாரணை தேவைப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு அழகிய முக்கோணத்தை சிந்திக்கலாம், சந்திக்கலாம். அந்த முக்கோணம் என்ன என்று கேட்டால், அன்பு உள்ளங்களே, நாம் இந்த உலக தோற்றம், இதன் முழுமுதற் காரணமாகிய அந்த பேராற்றல், இந்த மூன்றும் தான். இதை சைவ சித்தாந்தமும் கூட பதியாகிய இறைவன், பசுவாகிய ஆன்மா,
பாசமாகிய இந்த உலகம் என்று பதி பசு பாசம் என்று முப்பொருள் உண்மையை உணர்வதற்காக பேசுகிறது. அன்பு உள்ளங்களை, அந்த வகையிலேதான் நாம் எங்கிருந்து வந்தோம், என்னுடைய மூலம் என்ன என்று சிந்திக்க தொடங்குகிற போது நிச்சயமாக நாம் அறிவோம், எல்லா உயிர்களும் ஒன்று வித்திலிருந்து வருகிறது. தாவரங்களாக இருந்தால், விலங்குகளாக இருந்தால் முட்டையிலிருந்தும் விந்திலிருந்தும் வருகிறது என்பதை அறிவோம். அதைத்தான் நாத விந்து கலாதி நமோ நமோ என்று அருணகிரிநாதரும் பாடுகிறார். அப்படி இந்த உடல் தத்துவத்தை உள்நோக்கி திரும்பி பார்த்து ஆராய்ந்த ஒரு மிகப்பெரிய சாதனம் தான் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால் மிக அழகாக 96 தத்துவங்களாக பிரித்து பேசுகிறார்கள். உடல் தத்துவம், உயிர் தத்துவம், சிவ தத்துவம், வித்யா தத்துவம் என்று சிறப்பாக விளக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய கடல் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய முந்தையோர்கள், இப்பொழுது உடல் தத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் பஞ்சபூதங்கள், பஞ்ச கோஷங்கள், பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், 7 தாதுக்கள், இப்படியெல்லாம் முழுமையுமாக அதனை பிரித்து ஆராய்ந்து பேச முன்வந்திருப்பது சைவ சித்தாந்தம் என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கென்னவோ எத்தனையோ விஞ்ஞான காரணிகள் இருக்கலாம். நான் யார், இறைவன் என்ன, எனக்கும் இறைநிலைக்கும் என்ன தொடர்பு, நான் எங்கிருந்து வந்தேன் என்ற கேள்வியை முன்வைக்கிற போது விஞ்ஞானம் எந்த வகையிலே பங்கேற்கிறது என்று சொன்னால், திடீர்னு ஒரு கோணத்துல சொல்லுவாங்க பெருவெடிப்பு கோட்பாடு என்று, அதாவது பிக் பேங் தியரி என்று சொல்லுவார்கள். ஏதோ ஒன்று வெடித்தது, அந்த வெடிப்பிலே சிதறிய துகள்கள் தான் இந்த பூமியாச்சு என்று சொன்னது, இந்த கோள்களாக விரிந்தது என்று சொன்ன உண்மை. அதே நேரத்தில் இந்த உலகமும் தோற்றமும் மாயையே என்று சொன்ன மித் என்ற கோட்பாடும் சொல்லப்படுவதுண்டு. பொதுவாக நாம் கேட்டிருக்கிறோம், புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வேதாகமங்களிலும் உலகம் படைக்கப்பட்டது என்ற கோணத்திலே சிந்திப்பினை தந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில இந்த உலகம் படைக்கப்பட்டதா என்று கேட்டால் உலகம் படைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், படைப்பு என்று எடுத்துக்கொண்டால் படைத்தவன், படைக்க மூலப்பொருள், படைக்கப்பட்ட பொருள் மூன்றும் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. நாம் தான் இருக்கிறோம். நாம் என்ன பண்றோம், விலங்குகளை காட்டிலும் மேம்பட்டவர்களாக சிந்திக்கிறோம். நான் யார், எங்கிருந்து வந்தேன் என்று சிந்திக்கிறோம். அப்படி திரும்பி பார். அப்படி சிந்திக்க முற்படுகிற போது நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும், நான் சொன்னது போல கருவறையிலிருந்து வந்தவர்கள், தாயினுடைய கருவிலிருந்து தோன்றிய பிறப்பு. அப்படி நம்முடைய தாய் தந்தையனுடைய மூலம் காண்கிறோம். இன்னும் சொல்ல போனால், தந்தை தாய் இருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம் என்பதுதானே உண்மை. ஆனால் இந்த ஒரு வெளிப்பாடு நம்முடைய தோற்றத்திற்கு மூலமாக அவர்களை மட்டுமே சிந்திப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால்,
இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு கோணம் யாரெல்லாம் பிரத்யேகாரமாக அக நோக்கு பயணமாக திரும்பி பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் உணரத்தக்க ஒரு சிறந்த ஒரு சிந்தனை இது என்று சொன்னால் மிகையாகாது. இது அனைத்து உயிர்களுக்கும் தேவையான ஒன்று, மனிதர்கள் அறியப்பட வேண்டிய ஒன்று. இன்னும் சொல்ல போனால் விலங்குகள் சிந்தனை இல்லாத காரணத்தினாலே மனிதர்களிலே நான் யார் என்ற சிந்தனையை முன்வைக்கின்றார்கள். பஞ்சபூதங்களினுடைய கூடுகையாக நாம் வந்திருக்கிறோம் இல்லையா? அப்பு, தேயு, வாயு, பிருத்திவி, ஆகாசம் என்று சொல்லுவார்கள். மண், நீர், நிலம், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லும். இந்த பஞ்சபூதங்களினுடைய தோற்றமாக நாம் வந்திருக்கிறோம், கூடுகையாக. பருவுடலுக்கு எடுத்துக்காட்டாக, மண்ணுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பருவுடல் அமைந்திருக்கிறது. நீருக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய உடலில் இரத்த ஓட்டம் நிகழ்கிறது. நெருப்புக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய உடலிலே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றினுடைய அடிப்படையாக நம்முடைய மூச்சு காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. பஞ்சபூதங்களிலே முதல் தோற்றமாகிய விண்ணினுடைய அடிப்படையாக நம்முடைய உடலிலே உயிரானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த 5 பஞ்சபூதங்களும் தான் இங்கே கொத்தியக்கமாக இயங்குகின்ற ஒரு நிலை. அப்ப சற்றே இன்னும் முன்னோக்கி சிந்திப்போமே என்று சொன்னால், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்ற கேள்வியை முன்வைத்தார். நான் என்னுடைய தாய் தந்தையர், அவர்களுடைய தாய் தந்தையர் என்று பிறவி தொடரை அறிய முடியும். அதனால்தான் பெற்றேன் பல்பிறவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் என்று கூட பாடியிருக்கிறார்கள். புல்லாகி பூடு ஆகி புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பாம்பாகி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் அப்படிங்கிறாங்க. பேயாய் மனிதராய் கணங்களாய் இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் அங்க கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க பெரியவர். திருவாசகம் மிக சிறப்பாக விளக்குகிறோம். அப்ப நான் சொன்னது போல சைவ சித்தாந்தமும் 96 தத்துவமாக பிரித்து பேசுகிறது. அதிலே இந்த உடலை எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், பஞ்சபூதங்களாக மட்டுமே பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் பூதவாதம் என்று சொல்லக்கூடிய. ஆனால் இந்த பருவுடலிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் 2 உடல்களை பற்றி சிந்திக்க முடியும். அதுதான் உயிரோட்டம் மற்றும் காந்த ஓட்டம் என்று சொல்லக்கூடியது. எத்தனை பேருக்கு இப்படி நாம் 3 உடல்களாக இயங்குகிறோம் என்று தெரியும்? பருப்பொருளாகிய இந்த தேகம் பருவுடல், உயிராகிய இயங்கும் தன்மை நுண்ணுடல். அது மட்டுமே இல்லை, இந்த உடலிலே உயிரணுக்களுக்கு இடையிலே ஒரு முழுமையான ஈர்ப்பு விலக்கு தன்மை உள்ள காந்தமும் இருந்து இங்கே இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் பேருண்மை. அதை உணர்ந்ததனாலே தான் பெரியவர்கள் என்ன பேசினார்கள் என்று சொன்னால், காந்தன் கந்தன் என்று முருகனையும் குறிப்பிட்டு முருகனை ஒரு தத்துவமாக விளக்கிய பேருண்மை அங்கு உண்டு. அப்படி இந்த பருவுடலிலே உயிரானது தந்தை தாய் உயிரணுக்கள் ஒன்று சேர்ந்து கருமுட்டையாக வந்தது அறிவு. அதபடி 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி 16 ஆகி 32 ஆகி மல்டிப்ளிகேஷன்ல வளர்ந்த விதமும் விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட உண்மைதான். அப்படி இருக்க உலகம் படைக்கப்பட்டது என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். ஆனால் விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பேருண்மை எது என்று சொன்னால், பரிணாமம் என்று சொல்லக்கூடிய நிலையைத்தான்
விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதாவது ஒன்று மற்றொன்றாக மாறி வரக்கூடியதுதான் பரிணாமம் என்று சொல்லக்கூடியது. அந்த வகையிலே அன்பு உள்ளங்களே, பஞ்சபூத கூடுகைகளாலான இந்த பருவுடலிலே உயிரோட்டத்தை விண்ணினுடைய அம்சமாக விளங்கினோம். மூச்சு காற்று, வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், பருவுடல் என்று பஞ்சபூதங்களாக விளங்கினோம். அது மட்டுமல்ல, விஞ்ஞானமும் விளக்குகிறவாறு நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உயிரணுக்கள் ஒன்றோடு ஒன்று அடுக்கமைப்பாக அமைந்திருக்கிறது. கட்டமைப்பு அதுதான் இந்த 5 அடி 5.5 அடிக்கு ஆளு உட்கார்ந்திருக்கான்னு சொன்னா உயிரணுக்களினுடைய தொகுப்பு. அதாவது செல்கள் என்று பேசுகிறது, பாடி செல்ஸ் அப்படின்னு. இந்த செல்களை பற்றி நாம் அறிவோம். இரத்த அணுக்கள், தசை செல்கள், எலும்பு செல்கள், நரம்பு செல்கள் என்றெல்லாம் இப்படி உடலிலே உயிரணுக்களினுடைய தன்மை இரத்த அணுக்களாக, எலும்பு செல்களாக எல்லாம் அமைந்திருக்கிறது. இப்போ அங்கேயும் பஞ்சபூதங்கள் இருக்கிறது. இந்த செல் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இது அப்படியே நம்முடைய வரையிலே தொடங்குகிறது. தாவரங்களிலே தொடங்கி அமீபாவிலே தொடங்கி பாருங்க, அதுதான் பெரிய சிறப்பு. ஏன்னா இந்த மனிதர் மட்டுமே இங்க உட்கார்ந்து நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன்னு தெரியும் பார்க்கிறோம். அப்ப தந்தை தாய் உயிரமைப்பு சேர்ந்து இங்கே கருவாகி முட்டையாகி அது பெருக்கமடைந்து இந்த தோற்றம் வந்தது என்ற விஞ்ஞானமும் நிரூபித்து உள்ள உண்மை. அது கூட டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு நாம சயின்ஸ்ல படிக்கிறோம். அப்ப அவ்வளவு பதிவுகளையும் முன்வாங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மாதா பிதா என்று சொல்லக்கூடிய முந்தையோர்கள் நம்முடைய அம்சம்தான். அவர்களுடைய பண்பு நமக்கு வந்திருக்கிறது இல்லையா? குணப்பதிவுகள், நோய் பதிவுகள், புலன் பதிவுகள், பழக்க பதிவுகள் எல்லாமே முந்தையோரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அதனால்தான் 7 பிறவிக்கும் என்று சொன்னார்கள். இந்த 7 பிறவிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு உள்ளங்களே, நாம் நம்முடைய தாய் தந்தை 3 பேராச்சா, தாயினுடைய தாய் தந்தை 5 பேர், தந்தையினுடைய தாய் தந்தை 7 பேர். ஏன் இதனை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பதிவுகள் ஒரு தலைமுறையிலே ஒடுங்கியிருந்து வெளிப்பட்டது. அப்ப தாத்தாவினுடைய பதிவுகள், பாட்டியினுடைய பதிவுகள் எல்லாம் அவங்க குழந்தைங்க கிட்ட அடங்கி இருக்கும், வெளிப்படாது. இது ஜெனடிக்கல் சயின்ஸ், விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஒரு தலைமுறையில அடங்கி ஒடுங்கி இருந்து அந்த பண்புகள் அடுத்த தலைமுறையில எழுச்சி வரும். அதனால்தான் தாத்தாவோட பேரை பேரனுக்கு வைக்கிறதுங்கிறது. எனக்கு கூட பேர் சோமசுந்தரம்னு வச்சிருக்காங்கன்னு சொன்னா, எங்க தாத்தாவோட பேரை தான் எனக்கு வச்சாங்க. அதனால்தான் பேரன் என்று சொல்வார்கள். அப்ப இந்த தாயினுடைய தாய் தந்தை, தந்தையினுடைய தாய் தந்தை மற்றும் தாய் தந்தையர் நாம் வரையிலே 7 பிறவி கணக்காகுதான். அதே போல நமக்கு பின்னால வர்ற பிறவியும் முன்னேழு பிறவி, பின்னேழு பிறவி என்று பேசினார்கள். இதான் 7 ஜென்மங்களுக்கும் என்று சொன்னார்கள். இது ஒரு தெளிவான கருத்து, மறுக்க முடியாது. அப்படி அப்ப அந்த தாத்தா பாட்டி எங்க இருந்து வந்தாங்க? அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து. அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து. அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து. அப்ப இப்படியே முன்னோக்கி சிந்திப்போமே என்று சொன்னால் இதுவரையிலே செல்ல முடிகிறது? அன்புள்ளங்களே, முதல் மனிதன் என்று சொல்வார்களே,
உதாரணமாக பைபிளும் பேசுகிற ஆதாம் ஏவாள் வச்சுக்கோ. அப்ப அந்த முதல் 2 பேரு அதிலிருந்து தான் வழித்தோன்றல் ஏற்பட்டது. இப்ப நாம் வரையில விரிந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த முதல் மனிதனுக்கும் முன்னதாக அதை விஞ்ஞானம் தெளிவாக பேசுகிறது. பஞ்சபூத தன்மைகள் நம்முடைய உடலிலே செல்களிலே திடப்பொருளாக, நீர்மை பொருளாக, வெப்பமாக, காற்றோட்டமாக, உயிரோட்டமாக நிகழ்ந்திருக்கிற போதவே எல்லா உயிர்களிலும் உள்ளது, தாவரங்கள் வரையிலே உள்ளது என்று கணிக்கிற போது அந்த வரிசை ஒழுங்கை உணர முடிகிறது. அதுல விஞ்ஞானம் நமக்காக முன்வைத்த ஒரு பெரிய சிந்தனை என்னன்னா, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்பது. கூட நாம அனுமார் ஆஞ்சநேயர்னு வழிபடுகிறோம். ஆனா குரங்கிற்கும் மனிதனுக்கும் சிமிலாரிட்டி இருக்குங்கிறத மறக்க முடியாது. நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீங்கள் அறிவீர்கள், டார்வின் கோட்பாடு என்று நாம் அறிந்திருக்கிறோம். டார்வின் கோட்பாடு என்ன சொல்லுது? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று. இப்ப வேற வழியே இல்லை, அதை நாம் ஏத்துக்கத்தான் வேணும். நிரூபிக்கப்பட்ட உண்மை. அன்பு உள்ளங்களே, இதனுடைய இன்னொரு விஷயத்தை தான் பிரிச்சு நம்முடைய கலாச்சாரத்திலே தசாவதார தோற்றத்தை வரிசைப்படுத்தி பார்த்தோமே என்று சொன்னால் தெளிவாக விளங்கும். எப்படி திருவாசகத்திலே புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பாம்பாகி மனிதராய் தேவராய் பேயாய் கணங்களாய் என்றெல்லாம் சொன்னார்களே, அதுபோல அந்த எவல்யூஷனை தான் இங்க தசாவதாரமும் எடுத்து இயம்புகிறது இல்லையா? மச்சாவதாரம், நீரிலே உயிரினம் தோன்றியது. இந்த நீரிலே உயிரினம் தோன்றியது என்ற ஒரு கருத்தை விஞ்ஞான அடிப்படையில ஆய்வதற்காக ஆய்வுக்கூடங்களை அமைத்தார்கள், சிந்தித்தார்கள். அப்படி அவர்கள் சிந்தித்த போது அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு பேருண்மை என்ன என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில பஞ்சபூதங்கள் வரையிலே தான் தோன்றி இருந்தது. அந்த தோற்றத்துல திடீர்னு ஒன்று எப்படி வந்தது என்பதுதான் மிக மிக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். அந்த உயிர்கள் எப்படி வந்தது என்பதை பற்றி விஞ்ஞானிகள் சிந்தித்தார்கள். அவர்கள் சிந்தித்தவாறு என்னன்னு சொன்னா, கடல் பரப்பு இல்லையா, பூமி நெருப்பு கோளம் என்று சொல்லப்படுவது. இப்ப பூமியினுடைய மைய பகுதியில் நெருப்பு இருக்கு. ஆனால் மேல் பரப்பு இறுகி பாறையாகி மண்ணாகி மழை வீழ்ந்த போது அது கடலாகி இந்த பூமியினுடைய தோற்றத்தை நாம் அறிவோம் இல்லையா? அப்ப அந்த தேங்கிய நீரினுடைய அடியாழ அழுத்த பகுதியில, கடலிலே அந்த நீரினுடைய ஆழமான அழுத்தம் மிகுந்த பகுதியில ஏதோ ஒரு வகையில மின்னூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் முதல் உயிர் வந்தது என்று கணித்தார்கள். நண்பர்களே, இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறது ஆதாரபூர்வமான உண்மையாகும். அதாவது கடலின் அடிப்பகுதியிலே அங்க இருக்கக்கூடிய ரசாயனங்கள், அந்த அழுத்தம், அந்த ஓட்டம், நீரோட்டம் இல்லையா, இவற்றுக்கிடையில ஒரு மின்னூட்டம் ஏற்பட்டதா, மின்னல் வெட்டுதுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அந்த மின்னூட்டம் ஏற்பட்டதுதான் முதல் உயிரியாக்கிய அமீபா என்பதை மறுக்க முடியாது இல்லையா? முதல் உயிரி எது என்று சிந்தித்தால் அமீபா தான் முதல் உயிரி என்று அறியப்படுகிறோம். அமீபா என்பது ஒரு செல் உயிரி என்று அறிந்திருக்கிறோம்.
இல்லையா? நாமெல்லாம் பல செல்கள் இப்ப சொன்னோம். தசை செல்கள், தோல் செல்கள், எலும்பு செல்கள், இரத்த செல்கள் என்றெல்லாம் விஞ்ஞானமும் பிரித்து புரிந்திருக்கிறது. ஆனால் அந்த ஒரு செல்ங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா மைக்ரோஸ்கோபிக், புறக்கண்களால பார்க்க முடியாது. ஒரு சின்ன டிஷ்யூஸ் எடுத்து டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி அப்படி வச்சு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா ஏகப்பட்ட செல்களுடைய கூட்டமைப்பு. அப்ப அந்த ஒரு செல் என்று சொல்லக்கூடிய உயிரணு இல்லையா, அதுக்கு தமிழ்ல வந்து உயிரணுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு செல்லினுடைய தன்மை எங்கே தொடங்கியது, முதல் உயிர் எங்கே வந்தது என்று சிந்தித்தார்கள். இந்த விஞ்ஞானத்துல அவர்கள் சந்தேகப்பட்டாங்க இல்லையா, ஏதோ ஒரு மின்னோட்டம் வந்துதான் முதல்ல உயிரின்னு ஒண்ணு வந்திருக்கும்னு. இதை நிரூபிக்க வேண்டாமா? இப்ப லேப்ல அது போல அதே அளவுல ரசாயனங்களும் மூலப்பொருள்களும் அழுத்தமும் அங்கே காற்று நீர் எல்லா பொருள்களோடு கூடிய ஒரு சோதனை சாலையினுடைய முடிவிலே கண்டார்கள். அமீபா என்ற முதல் உயிரி தோன்றியது போல நீரின் அடியாழத்திலே மின்னலினுடைய மின்னூட்டத்தினால் உயிர்கள் வந்திருக்கலாம் என்று கணித்தார்கள், கணிக்க முடிந்தது. ஆனால் மனிதர்களால், விஞ்ஞானிகளால் முதல் உயிரை தோற்றுவிக்க முடியவில்லை. அது அந்த கான்செப்ட் வந்து உண்மைதான்னு ஏத்துக்கிட்டாங்க அன்பு உள்ளங்களே. அப்ப பாருங்க, இப்ப நாம எங்கிருந்து வந்தோம்னு திரும்பி பார்த்தோம். நம்ம உடம்புல கருவுடல், நுண்ணுடலாகிய உயிர், காந்த உடலாகிய ஜீவகாந்தம், பயோமேக்னட்டிசம்னு சொல்லக்கூடியது. எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம உடம்புல ஜீவகாந்தம்னு ஒண்ணு இருக்குன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. உயிர் இருக்கு, உடம்பு இருக்குன்னு ஒத்துக்கிறோம். சாகிறப்ப உடம்பு விட்டு உயிர் போயிடுதுன்னு முடிச்சுக்கிறோம். ஆனா அந்த உயிர் எங்க வந்ததுன்னா தாயினுடைய கருவிலே அந்த குழந்தை சினை முட்டையான போது ஏற்பட்ட உயிரின் ஜனிப்பு. அதுலேயும் கூட அந்த 24 குரோமோசோம்ஸ், அதுல கடைசி ஒண்ணு XY அமைஞ்சதுன்னா ஆண் குழந்தைங்கிற விஞ்ஞானத்தையும் சயின்ஸ் பேசுது இல்லையா? அப்ப இப்ப மனிதனுக்கு முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் என்று சிந்தித்தோம். அப்படியே என் கூட சிந்திச்சுட்டு பின்னாடி வாங்க. அந்த முதல் மனிதன் எங்கிருந்து வந்தான் என்று சொன்னால் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று அறியப்படுகிறது, விஞ்ஞானம் நிரூபித்த உண்மை. அதுலயும் கூட நான் ஏன் இந்த தசாவதாரத்தை சொல்ல வந்தேன்னு கேட்டா, வாமனாவதாரத்துக்கு முன்னால வாயும் மனமும் சேர்ந்தது வாமனாவதாரம், புரிஞ்சுக்கோங்க. வாமனாவதாரத்துக்கு முன்னால நரசிம்மாவதாரம்னு ஒண்ணு பேசுறது இந்து மதம். இப்ப நரசிம்மம் என்பதும் கூட ஒரு சிங்கத்தினுடைய முகத்தை நீங்க மனிதனுடைய முகத்தோடு, நல்ல தாடி மீசையோட முடியோட கூடிய ஒரு முகத்தோட இமேஜின் பண்ணி பாருங்க, பொருத்தமாக இருக்கும். அப்ப அது தான் என்ன காரணம்னா, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன்னு கண்டாங்க, அது டார்வின் கோட்பாடு. ஆனா அது குரங்கு வந்து இது கிடையாது, மாமிச பட்சினி கிடையாது. இப்ப அதுக்கு அந்த கனிபாலிக் ஸ்பெசி ஒண்ணு சேர்ந்திருக்கணும். அது எதுன்னா சிங்கம் என்று சிந்தித்ததுதான் இந்து மதத்தினுடைய பேஸ், அடிப்படை. அதனால்தான் மச்சாவதாரம் கடல்ல நீர்ல உயிர் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு செல் உயிரி அமீபா, அப்புறம் பல செல் உயிரி ஜெல்லி, பரணி, பாஸ். நானும் படிச்சிருக்கேன், நீங்களும் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்ப தாவரங்கள் வந்தது. நீர் வாழ்வன, நீர் நில வாழ்வன என்று எடுத்துக்கொண்டால் சிறந்த உதாரணம் ஆமை. ஆமைகள் கடலிலே வாழும், 100 ஆண்டுகள் கூட வாழும். ஆனா அது முட்டையிடுவதற்காக கரைக்கு வந்துதான் முட்டையிடும் இல்லையா? நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அததான் மச்சாவதாரம், கூர்மாவதாரம் என்று பேசினார்.
இன்னும் அந்த கூர்மாவதாரத்திலிருந்து இன்னும் ஒரு விரிவு, மலர்ச்சி, மாற்றம். இப்ப நீரிலே தோன்றிய விலங்கினம் அது நீர் வாழ்வன நில வாழ்வனுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் தர முடியும். படித்திருக்கிறோம். தலைப்பிரட்டை, அது தவளையை குறிக்கும் இல்லையா? தலைப்பிரட்டை வளர்ந்தா தவக்கலையா வரும். இந்த தவளை என்று சொல்லக்கூடியது தலைப்பிரட்டையாக இருக்கிற போது மீன் போல செவில்களால் சுவாசிக்கும். அது கரைக்கு வருகிற போது அதற்கு நுரையீரலும் உண்டு, சுவாசம் கொள்வதும் உண்டு. தவளை விலங்கினங்களைப் போல நீரிலிருந்து வெளிவந்த பின்னே நுரையீரல் சுவாசமும் ஏற்படுகிறது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இப்ப இந்த அடிப்படையிலே தான் மச்சாவதாரம், ஆமை, கூர்மாவதாரம் இப்ப விலங்கினமாக பூமிக்கு வந்தாச்சு. வந்த உடனே அங்க ஏதாவது டேபிள் போட்டா சாப்பாடு இருக்கும், இல்ல மேல இருக்கிற தாவரங்களையும் பழங்களையும் பிரிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த விலங்கினத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? இருக்காது. இப்போ வந்த உடனே அது மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தாவரங்களுடைய வேர்களை, கிழங்குகளை தின்றது. அததான் வராக அவதாரம் என்று பன்றியாக இந்து சமயம் பேசுகிறது. வராக மூர்த்திங்கிறீங்க, வராகின்னு சொல்றீங்க, போற்றுறோம், வணங்குறோம். அது என்ன? பன்றியாக அவதரித்த மலர்ந்த உண்மை. எனவே அப்புறம்தான் விலங்குகளுக்குள்ளே சிறப்பான இந்த பக்கம் ஆஞ்சநேயரையும் பேசுறோம், அந்த பக்கம் நரசிம்மாவதாரத்தையும் பேசுறோம். அதுக்கப்புறம் வாயும் மனமும் சேர்ந்த மனிதன் வந்தாச்சுங்கிறதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு மேல அப்புறம் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம் என்ற வரிசையை நான் உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. நம்முடைய பயணம் என்னவோ பின்னோக்கி தான் இல்லையா? அப்ப இப்ப நாம நான் எங்கிருந்து வந்தேன்னு நான் கேள்வி கேட்டேன், நீங்க கேட்டீங்க, நீங்க யார், நான் யார்? இந்த சிந்தனையினுடைய தொடர்ச்சியிலே காண்கிறோம். நான் என்னுடைய தாயினுடைய கருவிலிருந்து வந்தேன், தந்தையினுடைய உயிர் சேர்ந்து முட்டையாகி வந்தேன், நான் தாய் தந்தையரிடமிருந்து வந்தேன், அவர்கள் அவர்களுடைய தாய் தந்தையர் என்று எண்ணிக்கொண்டே போகிற போது முதல் மனிதன் ஆதாம் எவாள் வரையிலே செல்ல முடிகிறது சிந்தனையினால். அத்தகைய முதல் மனிதனும் கூட குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்பதை விஞ்ஞானமும் நிரூபித்து விட்ட காரணத்தினாலே ஐயரியுடைய உயிரிலிருந்து ஆறருடைய மனிதன் வந்தான் என்பதிலே பிழை ஏதும் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மைதானே. இப்ப இந்த இடத்துல எது அடிபட்டு போகுதுன்னு சொன்னா, ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அந்த வார்த்தை நிற்கவில்லை. அப்ப உலகம் படைக்கப்படவில்லை, பரிணாமத்தால் வந்தது என்பதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. நம்முடைய இந்து மதமும் தசாவதாரத்தின் மூலமாக அதைத்தான் விளக்குகிறது. இதுவரையில தசாவதாரம்னு படம் பார்த்திருப்போம், ஆனா அதை வரிசையா கூட சொல்ல தெரியாது. மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்றெல்லாம் வரிசைப்படுத்தி அழகு பாருங்களேன். இவ்வளவு தூரம் நான் எங்கிருந்து வந்தேன் என்று வினா எழுப்பி, இங்க பருவுடல் என்பது இந்த உயிர் பிரிந்து விட்டால் இது பஞ்சபூதங்களாக பிரிந்து விடுகிறது என்பதையும் உணர்ந்தவர்கள் தான் நம்முடைய இந்து சமயத்தினுடைய முந்தையவர்கள், பெரியவர்கள், பெருமைக்குரியவர்கள், சிதர்கள். அப்ப அவங்க இந்த போட்ட கணக்கு தான் தெளிவான ஒண்ணு. அதனாலதான் உயிரை வெண்ணினுடைய தன்மை என்று சொன்னார்கள். அந்த உயிர் எதனுடைய அம்சம்னு பார்த்தோம்? வெண்ணினுடைய அம்சம் உயிர்னு பார்த்தோம். பெண்ணுக்கு மற்றொரு பெயரை அறிவோம், ஆகாசம் என்று. இந்த ஆகாசம் மேலேயும் இருக்கு பிரபஞ்சத்துல, மாற்று இல்லை. ஆனா இங்க உயிராக இருக்கிறதோ ஆகாசத்தினுடைய பண்புதான். இதை சித்தாகாசம் என்று சொன்னார்கள்.
அதனை மகாகாசம் என்று சொன்னார்கள். அந்த மகாகாசம் ஆகிய பேருண்மைக்குரிய இறைநிலையே வெட்டவெளி என்றும் சொன்னார்கள். அந்த வெளியை உள்ளடக்கிய இயங்கிய தன்மை நுண்துகளாச்சு. நுண்துகளினுடைய தொகுப்பு, அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள், அதுதான் பஞ்சபூதங்களாச்சு. அப்ப விண் தொடங்கி காற்று, வெப்பம், நீர், மண், இந்த வந்த வரிசை தெரியுமா இல்லையா? இதுல கடைசியா எது வந்தது? மண் என்ற கெட்டி பொருள். அதற்கு முன்னால நீர். நீரை தண்ணியை அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு பார்ப்போம். வெப்பத்தை கொடுத்தோம்னா அது ஆவியா மாறிடும். காற்றினுடைய அம்சம் அதுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீருக்கு ரசாயன பெயர் H2O சொல்லக்கூடியது. ஹைட்ரஜன் 2 அணுக்களும் ஆக்சிஜன் 1 மடங்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஆனோட் கேத்தோடு சேரும்போது நீரை லேப்ல உற்பத்தி பண்ண முடியும் என்று கண்டார்கள். பட் இட் இஸ் காஸ்ட்லி, அதனால செய்யணும். நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது. இப்ப நாம என்ன பண்றோம்? நீ யார், நான் யார்னு கேள்வி கேட்டு திரும்பி பார்க்கிறோம். முதல் மனிதன் வரையில சிந்திச்சோம். முதல் மனிதனுக்கு முன்னால விலங்குகள், விலங்குகள்லையும் மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு, விலங்குகளுக்கு ஐயறிவோட முடிஞ்சு போகுது. இன்னும் 4 அறிவு, 3 அறிவு, ஈரறிவு, ஓரறிவுடையது எதுவும் சொல்லுங்க பார்ப்போம். தாவரம் என்பதிலே மறுப்பு இல்லை. இப்ப தாவரங்களுக்கு அந்த ஃபீலிங், தொடு உணர்வு மட்டும் உண்டு. உதாரணத்துக்கு தொட்டாச்சு நீங்க செடி தெரியும். இது விஞ்ஞானமும் நிரூபித்து விட்ட உண்மை. எது? தாவரங்கள் உணர்தலுக்கு உட்பட்டவை என்று நிரூபிச்சு காட்டிட்டாங்க. நடக்க முடியாது. அப்போ உயிர்னு ஒண்ணு வந்த பின்னாலே, அமீபாவாக வந்த பின்னாலே அதுக்கு ஆற்றல் தேவைப்பட்டது. அதுவே ஒரு பக்கம் பிரிஞ்சு அங்க உள்ள தொழில்கள் உள்ள வாங்கிச்சு. அதை எதை டைஜஷன் பண்ண முடியுமோ பண்ணிக்கிச்சு. அப்படியே பிரிஞ்சு கழிவு உறுப்பு கிடையாது, வேண்டாத வெளியே தள்ளுச்சு. இப்ப வாய் தனியா இல்லை, கழிவு உறுப்பு தனியா இல்லை. இதுல இருந்து என்ன அறியப்படுகிறோம்? அப்போ உயிரினங்கள்ல முதல்ல வந்தது அமீபா தான்ன்றது அறியப்படுகிறோம். அமீபாவிலையும் ஒரு செல் அமைப்பு இருக்கு, ஒரு செல் தான். அதுலயும் கெட்டி பொருள் இருக்கு, நீர்மை இருக்கு, வெப்பம் இருக்கு, காற்றும் இருக்கிறது, விண்ணினுடைய அம்சமாகிய உயிரும் இருக்கிறது. இப்ப பாருங்க, உயிரில்லாத பஞ்சபூதங்களைத்தான் அறிந்திருந்தோம். அதுல உயிர் எப்படி வந்ததுன்னு பார்க்கிறோம். அதுல முதல் உயிரி அமீபா என்பதையும் விஞ்ஞானம் நிரூபித்த உண்மை. நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது. நீங்க இல்லைன்னு ஏதாவது கேஸ் போடுங்க பார்ப்போம். முடியாது. அப்ப பலுசல் உயிரி பேரணி பாசி வந்தது, தாவரங்கள் வந்தது. அதுல அப்புறம் மச்சாவதாரம் மீன் வந்தது. இந்த வரிசையை முதல்லயே சிந்திச்சிட்டோம். எனவே அந்த வெளியாகிய ஆகாசம் என்று சொல்லக்கூடியது, அதனை சிவம் என்று கண்டார்கள் நம்முடைய இந்து கலாச்சாரத்திலே. அதுக்கு உருவம் ஒன்றுமில்லை, அருவமும் தானே அது என்பதனாலே அரூபாரூபமாக மொட்டை முழுக்குன்னு சிவலிங்கத்தை கொடுத்தாங்க. எனவே உருவமில்லாத அந்த வெளியை இறை பொருளாக கண்டார்கள். அந்த வெளி தற்சுழற்சி ஏற்பட்டதனாலே பரமாணு உண்டானது என்பதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. எப்படி? இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இந்த நுண்விண் என்ற வார்த்தை பரமாணு என்று பேசுகிறார்கள். வேதாதிரி மகரிஷி இந்த கவியிலே இதனை நிரூபிக்கிறார். அப்ப அந்த நுண்விண் என்று சொல்லக்கூடிய த லீஸ்ட் ரெலிங் பார்ட்டிகிள் அது எங்க இருக்கு? ஆகாசத்திலே இருக்கு. ஈத்தர்னு பேரு.
பூத பௌதீக பொருள்கள்ல நாம புஸ்தகம், இரும்பு, கல்லு, மண்ணு, கட்டை, அலுமினியம், தங்கம், எதை வேணா எடுத்துக்கோங்க. பிரிச்சுக்கிட்டே வந்தேன். கடைசி பார்ட்டிகள் என்ன? அணு இல்லையா? ஆட்டம் தான் லீஸ்ட் லாஸ்ட் பார்ட்டிகள். அந்த ஆட்டத்தையும் விளக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப காலம். இப்ப அணுவை பிளந்த போது அணுவனுடைய மையத்துல சுழலும் துகள் இருக்கு. அது கொத்தியக்கம் தான் அணு. அதுல எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கு. அந்த சுழலும் தன்மையை சக்தி என்றார்கள். சுழற்சியினுடைய மையத்துல இருக்கக்கூடிய வேர் தேர் இஸ் தி பாயிண்ட் தேர் இஸ் நோ மோஷன் அட் ஆல் என்று அசைவற்ற நிலை பகுதியை சிவம் என்றார்கள். இப்ப சக்தி சிவத்துக்கு இதுதான் சரியான விஞ்ஞான பூர்வமான முழுமையான விளக்கம். இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுட்டு நிக்கிற சிவனையும் பார்வதியும் நினைக்காதீங்க. இப்ப அந்த பேராற்றல் எதுவோ அதுதான் அனைத்துமாக நிரம்பியது இருந்தது. அதுல நுண்ணியக்க தன்மை தான் பரமாணுவாக வந்தது. அந்த பரமாணுவை விஞ்ஞானிகள் எப்படி சொன்னாங்கன்னா காட் பார்ட்டிகிள்னு சொல்லிடுறாங்க. இப்ப நீங்க மறுக்க முடியாது. விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்ட உண்மை திஸ் இஸ் காட் பார்ட்டிகிள் என்று சொல்லப்பட்டது. இப்ப அணுக்களினுடைய கூட்டம் சுத்தவெளி சுழன்றது, காந்தம் சுழற்சினால அதுல தள்ளல் கொள்ளல் வந்துடும். அப்புறம் ஆகாசம், காற்று வந்துச்சா, காற்றுல ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹீலியம் என்று மூலகங்கள் இருக்கு. அப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதுலயே இருக்கு. அந்த அந்த அணுக்களை ஒன்றோடொன்று உராய்ந்த போது என்ன ஆகுது? வெப்பம் ஏற்படுகிறது. சுழலும் துகள் வந்தா தீபாவளிக்கு தரச்சக்கரை விட்டுருப்பீங்க. அதை ரெண்டு கொளுத்தி பக்கமா வச்சாச்சு. இப்ப என்ன ஆகும்? ரெண்டு சுத்தர வேகத்துல ஒண்ணு தள்ளிடும். அதே போல சிறிய சுழற்சின்னா அதை பிளெக்சிபிள் இருந்தா உள்ள வாங்கிடும். இப்ப இந்த தள்ளல் கொள்ளல் ஏற்பட்டது, அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். இதுதான் காந்தத்தினுடைய தன்மை. அதை தான் காந்தன், கந்தன், முருகன் என்று விளக்கினார்கள் பெரியவர். அப்படி அன்பு உள்ளங்களே, இந்த இறைநிலையாகிய வெட்டவெளி, சுத்தவெளி, பாழ், பரவெளி, பிரம்மம், நிர்விகற்பம், நிர்மலம், மௌனம், தத்துவஸ்து, மெய்ப்பொருள், ஆதி, அனாதி, சிவம் என்று சொல்லக்கூடிய எதுவோ அதுவே இயங்கிய போது சக்தியாச்சு. அந்த நுண்ணியக்க தொகுப்பு அணுக்களாச்சு. ஆகாசம், காற்று, வெப்பம், நீர், மண் வரையில வந்த விதம் அறிவோம், பேசியாச்சு. அந்த பூமியின் மேற்பரப்பிலே கடல் பகுதி தேங்கி அதனுடைய அடியாழத்திலே மின்னூட்டம் ஏற்பட்டதுனால பஞ்சபூதங்கள் என்ற உயிரில்லாத பூதத்தன்மைகளை மட்டுமே இல்லாமல் அதுல உயிர் என்று ஒன்று வந்தது. அதையும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. ஆனா சயின்டிஸ்ட் அதை சாதிக்க முடியலங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? இப்ப அமீபா வந்தாச்சு. ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி, தாவரங்கள், ஓரறிவு, ஈரறிவு, புழு, தொடு உணர்வு உண்டு, சுவை உண்டு, வாய் இருக்கு, அது இலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போகும். போக போக கழிவு பொருளை பின்னாடி தள்ளிடும். இப்ப ஈரறிவு, அப்புறம் மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, விலங்கினங்கள் இல்லையா? இப்ப தவளை, நாய், ஆடு, மாடு, இது போன்ற ஐயறிவுடைய உயிர்கள் வந்தது. அதுல குரங்கம் வந்துச்சு. குரங்கனுடைய இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் மனிதன். அதான் டார்வின் சொல்லி நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. நீங்களும் குரங்குல இருந்து நான் வந்தேன், எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குங்க, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. வேற வழியே இல்லை. இப்ப நான் யார் என்று பார்த்தால், நான் அந்த சுத்த வெளியிலிருந்து வந்தது தான் என்னுடைய உயிரின் அம்சம். அந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய சுத்த வழியாகிய இறைநிலையாகிய சிவம், இறையாற்றல் எதுவோ அது எங்கும் எங்கும் எங்கினும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதாக, அழிவில்லாததாக, மூலமும் முடிவும் இல்லாததாக, எங்கும் நிறைந்ததாக, என்றைக்கும் உள்ளதாக, பஞ்சபூத பொருள்களாக மலர்ந்து உயிர்களாக வந்து இப்ப உயிரினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐயறிவுடைய, ஆறறிவுடைய மனிதன் வரையில.
ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவு, அதாவது சிந்தனை என்று ஒன்று வந்தபோது நீங்களும் நானும் உட்கார்ந்து, பாலகிருஷ்ணன் வேற நான் யார் தான் நான் தலைப்பு கொடுத்தேன், அவர் நீ யார் நான் யார்னு போட்டார். அது நீ யார் நான் யார்னு கேட்டாலும், நான் யார் நீ யார்னு கேட்டாலும், கேள்விக்கு விளக்கமும் விடையும் இது மட்டுமே என்று கூறி, இந்த இனிமையான மாலை போதிலே நல்லதொரு அருமையான தத்துவ சிந்தனை அறிவு, இதை சாக்ரட்டிஸும் பேசினார், உன்னையே நீ அறிவாய் என்று. நான் யாருன்னு உனக்குள்ள பாரு, இந்த வெளியில போய் அறிகிற அறிவெல்லாம் விட்டு தொலைன்னு பகவான் ரமணர் அன்னைக்கே சொன்னாரு. நானும் இங்க பழனியில ரமண மந்திரம் என்ற அமைப்பினுடைய பொறுப்புல இருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே எல்லா மகான்களும் உள்ளே பார் என்று சொன்னது அகம் பிரம்மாஸ்மி, என்னுடைய உள்ளத்துள்ளே உள்ளான் இறைவன் என்பதுதானே தவிர கடவுளை வெளியில தேடி அலையிற வேலை இல்லை. யாராவது தப்பி தவறி கடவுளை வெளியே தேடினீங்கன்னா கடை உள்ளென்று திருப்பி கொடுங்க, அதுவே உரிய உரை. எனவே கடவுளாகி அந்த பேராற்றல் வெட்டவெளி இறைநிலை சிவம் பிரம்மம் என்று சொல்லக்கூடியது எங்கும் நிறைந்திருக்கிறது. என்றைக்கும் உள்ள பொருள் பஞ்சபூதங்களாச்சு, உயிரினங்களுக்குள்ளே உயிராச்சு, மனிதர்களுக்குள்ளே நமக்குள்ளே அறிவாச்சு. எனவே நமக்குள்ளே இதெல்லாம் ஒண்ணு சிந்தித்துச்சு. என்னைக்கு இந்த உலக தோற்றம் பிறந்து வந்ததோ, இந்த பஞ்சபூத தோற்றம் வந்ததோ, இதையெல்லாம் இங்க உட்கார்ந்து இது ஒண்ணு கணிக்குது இல்ல, அப்ப இந்த அறிவு தான் தெய்வம். அதனால்தான் வேதாதி மகர்ஷியும் அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் என்று பேசுகிறார். இதுதான் நான் யார் என்ற சிந்தனையின் மூலமாக இங்கே இருக்கின்ற பஞ்சபூத கூடைகளாகிய உடலுக்குள்ளே இருக்கின்ற எது ஒன்று நான் யார் என்ற கேள்வியை கேட்டு நீ யார் என்று சிந்தித்து பார்க்கின்ற எந்த ஒரு பொருளோ அந்த சிந்தனை அறிவு அதுவே தெய்வம். எது கேள்வி கேட்குதோ அதுதான் பிரம்மம், அதுதான் முடிந்த பொருள் என்று கூறி, நான் எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கு, நமக்குள்ளேயும் கடவுள் இருக்கு. யாராவது எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. உயிர்கள் சொல்லாது, அது ஐயறிவு. நாம உணர்ந்ததுனால அறிவே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறி இந்த இனிய ஒரு சிந்தனை விருந்தை உங்கள் முன் அமைத்திருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள். இந்த கோணத்திலே உங்களுக்கெல்லாம் நிறைய சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் அப்படியே நீங்க ஏத்துவீங்க ஏத்துக்கணும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால இந்த ஒரு நல்ல ஒரு கோணம் சிந்தனை விருந்தை சிந்தித்து உணர்ந்து நிறைந்து மகிழ்ந்து சிறப்பீர்களாக என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு இந்த தலைப்பிலே சிந்திப்பதற்காக அமைவு அளித்த சிறப்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியதலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ மனதார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி நேரம். கேள்வி இருந்தா கேட்கலாம். ஐயா நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. கேள்வி என்ன கேட்கலாம்? லதா மேடம், ராம், பரமேஸ்வரி மேடம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. வினித், நீங்க பேசலாம். யாருக்குன்னா கேள்வி இருக்கா? யாருக்குன்னா கேள்வி இருக்கா? பரமேஸ்வரி உங்களுக்கு, லதா மேடம் உங்களுக்கு. சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. தலைப்பு கொடுத்திருக்கோம், பேசுறதுக்கும் பயங்கரமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கண்டென்ட் இருந்ததுன்ட்டு. மகிழ்ச்சி. இது தத்துவ தலைப்புங்க. எல்லாருக்கும் தத்துவம் உள்ள போய் வேலை செய்யாது. சும்மா பாட்டை பாரு, படத்தை பாரு, டிவியை பாரு, செல்போனை பாரு, கேமை பாரு, உலகத்தை பாருன்னா உலக இன்பங்கள்ல திளைத்திருக்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும். தத்துவ ஆராய்ச்சிக்குள்ள போறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்கள் அனைவருக்கும், வினித் சார், ஈஸ்வரி, லதா அம்மா, ராமநாதன் எல்லாருக்கும் விளங்க பண்ணியிருக்கேன். தயவு செய்து நீங்க உங்களுக்கு புரியலைனாலும் பாலகிருஷ்ணன் கிட்ட என் நம்பர் இருக்கு, வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க.
பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தெளிவாக உணர்ந்து பேசியிருக்கிறேனே தவிர நான் படிச்சுட்டு வாந்தி எடுக்கிற ஆள் கிடையாது. நான் கற்றதை அப்படியே ஒப்பிக்கிற ஆள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தொடர்ந்து பயனடைவீர்களாக. ஏன்னா இந்த உரையை பேசியிருக்கேன், நீங்க ஒரு 7 பேர் கேட்டிருக்கீங்கன்னா அதனால பயன்பாடு வேணும். இந்த பயன்பாடு நீங்கள் மேலும் என்னை தொடர்வீர்களாக. ஒவ்வொரு வாரமும் சந்திப்போம். ஒவ்வொரு வாரம் இல்லை, முடிஞ்ச போதெல்லாம் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. சரி, ஆனா ஒருத்தர் கூட கேள்வி கேட்கலைங்கிறதா வருத்தமா இருக்கு.